தமிழுக்கு வணக்கம். வெல்கம் டு ஜர்னி ஆஃப் தமிழ். நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய டேம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கோயம்புத்தூர்ல இருந்து 51 கிலோமீட்டர்லயும் கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்காட்டுல இருந்து 8 கிலோமீட்டர்லயும் அமைஞ்சிருக்கிற மலமலா டேம். இந்த டேமுக்கு ஒன் டே ட்ரிப்பாவும் பட்ஜெட்லயும் எப்படி போயிட்டு வரதுன்னு இப்ப சொல்றேன். கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து நம்ம ட்ரெயின்ல போறோம். காலையில 7:50க்கு மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் இருக்கு. அதுல ஏறினீங்கன்னா 9 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடலாம். அதுல 35 ரூபா தான் டிக்கெட்டு வாங்குறாங்க. ஒவ்வொரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு இருக்க நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கு. அதில் நம்ம ஏறி பாலக்காடு ஜங்ஷன்ல போய் இறங்கிக்கலாம். சாப்பிட்றதுக்கு அங்கேயே நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். சாப்பிடணும்னா அங்கேயே சாப்பிட்டு போய்க்கோங்க. ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தோம்னா லெஃப்ட்ல பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கிருந்து டைரக்டா மலமலா டேமுக்கு நிறைய பஸ்ஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கேட்டு ஏறிட்டீங்கன்னா நம்ம டேம் வாசல்லே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. இதுக்கு ஒரு 30 ரூபா போல தான் சார்ஜ் பண்றாங்க. மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்ல நம்ம வந்திருந்தோம்னா இங்க வரக்கு ஒரு 10 மணியாட்டம் ஆயிடும். காலையில 9 மணிக்கே ஓபன் பண்ணிடுவாங்க. நைட் 8 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். காலையில இருந்தே அப்படியே டூரிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. டேமோட ரைட் சைடுல லாக்கர் ரூம் இருக்கு. அங்க வந்து நம்ம பேக், ஹெல்மெட் எல்லாம் கொண்டு வந்தோம்னா அங்க வச்சுக்கலாம். ஒரு பேக்குக்கு 20 ருபீஸும் ஹெல்மெட்டுக்கு 10 ருபீஸும் வாங்குறாங்க. இங்க என்ட்ரி டிக்கெட் அடல்ட்ஸ்க்கு 30 ருபீஸும் சில்ட்ரனுக்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. இங்க வரும்போது தேவையில்லாம நிறைய பேக் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா என்ட்ரி டிக்கெட்டை விட லாக்கர் ரூமுக்கு வைக்கிற டிக்கெட் அதிகமா இருக்கும். இந்த டேம் கேரளாவோட ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு. இந்த டைம் மலர் கண்காட்சி செட்டப்ல நிறைய பூக்களை வச்சு இந்த டேமை அழகுபடுத்தி இருக்காங்க. ரோஜா, செவ்வந்தி, டேலியா, சூரியகாந்தி, சாமந்தி போன்ற பல பூக்கள் பல வண்ணங்கள் இங்க பார்வைக்காக வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிலையை சுத்தியும் பல வடிவங்களுக்கு ஏத்த மாதிரி பூக்களை அடுக்கி வச்சிருப்பது அந்த இடத்துக்கு மேலும் அழகு சேர்க்குது. இந்த சிலையோட வேலைப்பாடு முடியாதனால இதை மூடி வச்சிருக்காங்க. இந்த பூக்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாவும் அழகாவும் இருந்துச்சு. இந்த ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் இல்லாம அப்படியே இருந்துச்சு. இப்ப பூக்களால டெக்கரேஷன் பண்ணிருக்கிறது பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த டேமுக்கு பக்கத்தாலேயே அக்வாரியம், ஸ்னேக் கார்டன் போன்ற பல பொழுதுபோக்கு இடங்கள் இருக்கு. கொஞ்சம் தூரத்துல ஜாப்பனீஸ் பார்க்கும், ராக் கார்டனும் இருக்கு. அங்கங்க எந்தெந்த இடம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி போர்டும் வச்சிருக்காங்க. டேமுக்குள்ளேயே ஃபுட் கோர்ட் இருக்கு. நம்ம வேணுங்கிறதெல்லாம் இங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். குடிநீர் மற்றும் விவசாயத்துக்கு இங்க இருக்கிற நீர் பயன்படுத்தப்படுது. இது மாதிரி டேமுக்குள்ள அங்கங்க கால்வாய் அமைப்புகள் இருக்கு. இந்த அணை 28.5 ஏக்கர் பரப்பளவுல மலமலா தோட்டம் என்னும் கண்கவர் தோட்டத்தையும் ரோப்வே, குழந்தைகள் பூங்காக்களையும் கொண்டுள்ளது. குழந்தைகள் என்ஜாய் பண்ணி விளையாட இதுக்குள்ள நிறைய பலவிதமான தூரிகள் இருக்கு. இதுக்குள்ள 12-13 வயசு ஆன குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு அனுமதி இல்லை. இங்க வரவங்க இங்க இருக்க பூக்களையும் பொருட்களையும் சேதப்படுத்தாம இருக்க இங்க வேலை செய்யறவங்க எந்நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ள டாய் ட்ரெயின் கூட இருக்கு. இந்த மண்டபத்துல ரிலாக்ஸிங்கா உட்காந்து பேசவும் போட்டோஸ் எடுக்கவும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது பக்கத்தாலேயே பெரிய முதலையோட சிலை இருக்கும். இந்த ரோப்வே பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைட்ல இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம அதுல ஏறின பிறகு சுத்தமா பயமே இருக்காது. ஏன்னா அது அந்த அளவுக்கு சேஃப்டியாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் தான் போகும். இது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போய் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். இது போயிட்டு வரக்கே 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடும். இந்த ரோப்வேக்கு நம்ம டேம்குள்ள இருந்து போக முடியாது. டேம் என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும். அதுல போனீங்கன்னா இதுக்கு டிக்கெட் வாங்குற கவுண்டர் அங்கே இருக்கும். இது காலையில் 10க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் லஞ்ச் டைம் கூட இருக்குது. இந்த ரோப்வேக்கு சிங்கிள் பர்சனாக இருந்தால் 71 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஃபேமிலியாக 2 அடல்ட் 2 சைல்டு இருந்தால் 214 ரூபா வாங்குறாங்க. இதே 6 ஸ்டூடெண்ட் போனால் 356 ரூபாயும், 110 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கவங்க ஃப்ரீயாகவும் ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த டேமை ஃபுல்லாக சுற்றி பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண 3-4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய இடம். டேம் வியூ பார்க்கறதுக்கு மேலே ஏறி போகிறக்கே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. கீழிருந்து பார்க்கறத விட டேம் மேல இருந்து பார்த்தோம்னா இந்த தோட்டத்தோட வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் நம்ம டேம் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்க ரொம்பவே காத்தடிக்கும். நம்ம இங்க நின்று எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த இடம் அப்படி இருக்கும். இந்த இடத்துல நிற்கும் போது ஒரு மன நிம்மதியா இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த மலமலா டேம் 2 கால்வாய்களையும் 42,090 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட நீர்த்தேக்கத்தையும் உள்ளடக்கி இருக்கு. இந்த டேம் மார்ச் 1949 கட்ட தொடங்கி அக்டோபர் 9, 1955 அன்னைக்கு திறக்கப்பட்டது. இதோட உயரம் 115 மீட்டரும் நீளம் 2069 மீட்டரும் ஆகும். கேரளத்தின் 2ஆம் மிக நீளமான ஆறான பாரதப்புலாவின் துணையாறான மலமலா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணையின் உயரம் 6066 அடி ஆகும். முதல்ல சென்னையோட தான் கேரளாவோட பாலக்காடு மாவட்டம் இருந்திருக்கு. அப்போதைய முதலமைச்சரான காமராஜர் தான் இந்த டேமை திறந்து வச்சிருக்காரு. நம்ம ஒரு சைடு ஏறி இன்னொரு 2 வழியா கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட வர வழியில நிறையவே கடை இருக்கு. அங்க சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது இங்க இருக்கிறதுல ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டு தொங்கு பாலம். இங்க ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப கொஞ்சம் பயமா இருக்கும். மித்தபடி நல்லாவே சேஃப்டியான லாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கிருந்து கீழே போட்டிங் போறவங்க எல்லாம் பார்க்கலாம்.
இது ஸ்டார்ட் ஆகும்போதே 50 பேத்துக்கு மேலே வெயிட் தாங்காதுன்னு சேஃப்டிக்கு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இந்த பாலத்து வழியாக தான் வண்டிகள்லாம் வரும். இந்த டேம்குள்ளே போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே பெடல் போட்டுக்கு 2 பேருக்கு 170 ரூபாயும் 4 பேருக்கு 300 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. மோட்டார் போட்டுக்கு 6 பேருக்கு 450 ரூபாயும் 8 பேருக்கு 550 ரூபாயும் டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பெடல் போட்டில் 2 பேர் மட்டும்தான் பெடல் பண்ண முடியும், மீதி 2 பேர் பின்னாடி உட்காந்துக்கலாம். பெடல் போட்டில் சேஃப்டிக்கு நம்ம கூட யாரும் வர மாட்டாங்க, ஆனால் மோட்டார் போட்டில் ஆள் வருவாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு விட்டு நம்ம சேஃப்டியாக தான் அனுப்புவாங்க. பே அண்ட் யூஸ் டாய்லெட் கூட இங்கே இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே சுற்றி பார்க்க ஃபவுண்டைன், யாக்ஸி ஷீலைன்னு இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஃபுட்டோட ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், விலையை கேட்டுட்டு சாப்பிட்டுக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.